வணக்கம். ஆஸ்ட்ரோ தமிழ் லியோ சேனல். நான் உங்கள் லியோ எம் சிவராமன். இன்றைய ராசி பலன் 12 டிசம்பர் 2025. வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நியூ இயர் ராசி பலன் போட்டிருக்கோம், குரு பலன் போட்டிருக்கோம். இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய ஜோதிட வீடியோலாம் வந்துட்டுருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக ராசி மண்டலத்துக்கு போய்டுவோம். இன்றைய நிலவரப்படி குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கார். சந்திரன் கேது சிம்ம ராசியில் இருக்காங்க. கடக ராசியில் புதன், சூரியன், சுக்கிரன் 3 கிரகங்கள் இருக்காங்க. தனுசு ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கார். ராகு பகவான் கும்பராசியில் இருக்கார். சனீஸ்வர பகவான் மீன ராசியில் இருக்காருங்க. இதாங்க ராசி நிலவரம் ராசி மண்டலத்தில். இதை பேஸ் பண்ணி இப்போது ஸ்ட்ரைட்டாக மேஷ ராசிக்கு போயிடுவோம். என் அருமை மேஷ ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இருக்கும். பிள்ளைகளின் கல்வி குறித்து சிந்தனைகள் மேலோங்கும். வேலை நிமித்தமாக அலைச்சல்கள் அதிகரித்தாலும் அதன் மூலம் கண்டிப்பாக அனுகூலமான பலன்கள் காண்பீர்கள். பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகள் தேடி வரும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். ஆனால் எதிலும் நிதானத்துடன் செயல்படுவது அவசியம். புதிய முதலீடுகளை தவிர்த்து பழைய கடன்களை அடைப்பதில் கவனம் செலுத்துவீர்கள். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் உதவி சரியான நேரத்தில் கிடைக்கும். மனதிற்கு பிடித்தவர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். குடும்பத்திற்கு தேவையான செலவுகளை செய்ய வேண்டியிருக்கும். உங்கள் பேச்சின் வார்த்தைகளில் நிதானம் தேவை. இன்று முருகபெருமான் வழிபாடு மேலும் சிறப்பை கூட்டித் தரும். என் அருமை ரிஷப ராசி அன்பர்களே, இன்று உங்கள் மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான சிந்தனையுடன் காணப்படுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். தாயின் உடல் நலம் சீராக இருக்கும். வீடு அல்லது வாகனம் வாங்கும் முயற்சிகள் கைகூடி வரும். அலுவலகத்தில் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் ஈடுபடுபவர்கள் எதிர்பார்த்த லாபத்தை காண்பீர்கள். கூட்டுத் தொழில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக ஒரு சுப செய்தி உங்களை தேடி வர வாய்ப்புகள் உள்ளது. பிள்ளைகளால் பெருமை சேர்ப்பீர்கள். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக வழக்குகள் சாதகமாக முடியும். திடீர் பயணங்கள் மூலம் நன்மையே நடக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி காணும் நாள் இது. இன்று நீங்கள் குலதெய்வ வழிபாடு மேலும் உங்களுக்கு சிறப்பை உண்டாக்கும். என் அருமை மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் குரு பகவான் இருப்பதால் இன்று உங்கள் தன்னம்பிக்கை உயர்ந்து காணப்படும். சந்திரன் தைரிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சவால்களை தைரியத்துடன் எதிர்கொள்ளும் மனோதிடம் உங்களுக்கு வரும். இளைய சகோதரர்களின் மூலம் ஆதரவுகள் கிடைக்கும். தொழில் ரீதியாக பயணங்கள் அனுகூலமாக முடியும். எழுத்துத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான நாளாகும். உத்தியோகத்தில் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உள்ளன. சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வாய்ப்புகள் அதிகம். பணப்பரிவர்த்தனைகளில் இருந்த சிக்கல்கள் நீங்கி நிதி நிலைமை சீராகும். புதிய உறவுகள் மலர வாய்ப்புகள் உள்ளது. ஆரோக்கியம் சீராக இருக்கும். விநாயகர் பகவானை வணங்கி இந்த நாளை மேலும் சிறப்பாக மாற்றிக்கொள்ளலாம். என் அருமை கடக ராசி அன்பர்களே, இன்று நிதி விஷயத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது அவசியம். பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள் இது. வார்த்தைகளை கடுமையாக இல்லாமல் பார்த்து கொள்வதும் மிகவும் நல்லது. குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்பட்டாலும் அதை நீங்கள் சமாளிப்பீர்கள். தனவரவுக்கு வாய்ப்பு உண்டு. நிலுவையில் உள்ள கடன்கள் அடைக்க இது நல்ல நேரமாகும். வியாபாரத்தில் உங்கள் திறமையால் லாபத்தை பெருகுவீர்கள். அரசு தொழில் வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு உத்தியோக உத்தி உண்டாகும். மகாலட்சுமி வழிபாடு மேலும் சிறப்பை சேர்க்கும். என் அருமை சிம்ம ராசி அன்பர்களே, சந்திரனும் கேதுவும் உங்கள் ராசியில் இருப்பதால் சில விஷயங்களில் குழப்பமான மனநிலை வரக்கூடும். முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது அனுபவம் வாய்ந்தவர்களின் ஆலோசனை கேட்டு நடப்பது மிகவும் நன்மை சேர்க்கும். தனிப்பட்ட திறமைகள் இன்று வெளிப்படும். உத்தியோகத்தில் உங்களின் திட்டங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். கூட்டுத் தொழிலில் இருந்த சிக்கல்கள் நீங்கி அனுகூலமான பலன்களை காண்பீர்கள். திருமண வாழ்வில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். புதிய நட்புகள் மலரும். உங்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும்.
ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பை சேர்க்கும். என் அருமை கன்னி ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் செலவுகளை கட்டுக்குள் வைக்க வேண்டிய நாள். கண்மூடித்தனமாக முதலீடுகளை செய்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. தொழில் ரீதியாக வெளிநாட்டு தொடர்புகள் அனுகூலமாக அமையும். உத்தியோகத்தில் எதிரிகள் இருந்தால் அவர்களின் தொல்லை நீங்கும். இரகசியமான விஷயங்களை பாதுகாப்பது மிகவும் அவசியம். தந்தையின் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை தேவைப்படும். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வது நேரிடலாம். புதிய சவால்களை சந்திக்கும் மனோதிடம் கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டும். கடன் வாங்குவதை தவிர்க்கவும். மனைவியின் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். சிவபெருமான் வழிபாடு மேலும் சிறப்பை கூட்டித் தரும். என் அருமை துலா ராசி அன்பர்களே, இன்று உங்கள் முயற்சிக்கு லாபம் தரும் நாளாக அமையும். எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. மூத்த சகோதர சகோதரிகளின் ஆதரவு கிடைக்கும். புதிய நண்பர்களின் அறிமுகம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் அமைக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு அல்லது கூடுதல் பொறுப்புகள் தேடி வர வாய்ப்பு உள்ளது. புதிய திட்டங்களை தொடங்க இது அனுகூலமான நாளாகும். வியாபாரத்தில் முதலீடுகளை செய்யலாம். திருமண தொடர்பான முயற்சிகள் கைகூடி வரும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளில் சாதகமான முடிவு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும். இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். இன்று நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு மிகவும் சிறப்பை சேர்க்கும். என் அருமை விருட்சிக ராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் புதன், சூரியன், சுக்கிரன் மூன்றும் இணைந்து இருப்பதால் உங்கள் ராசியில் இன்று சிறப்பான நிகழ்ச்சிகள் நடக்கும். புதுவிதமான ஆற்றலும் உங்களுக்கு பொலிவும் ஏற்படும். உங்கள் இலக்குகளை அடைவதில் தெளிவான சிந்தனையுடன் செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். புதிய தொழில் வாய்ப்புகள் தேடி வரும். உங்கள் பேச்சாற்றல் அனைவரையும் கவரும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். திருமண தொடர்பான முயற்சிகள் சாதகமாக முடியும். திடீர் பயணங்கள் லாபம் தரும். நிதி நிலைமை மிகவும் சீராக இருக்கும். நிலுவையில் இருந்த பாக்கிகள் வந்து சேரும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பொன்னான நாளாக அமையும். இன்று நீங்கள் துர்க்கை அம்மன் வழிபாடு மேலும் சிறப்பை சேர்க்கும். என் அருமை தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் இன்று அதிர்ஷ்டத்தின் கதவுகள் திறக்கும் நாளாக இருக்கும். நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி நோக்கி செல்லும். உயர்கல்வி அல்லது வெளிநாட்டு பயணங்கள் முயற்சி கைகூடி வரும். தந்தையின் உடல்நலம் சீராக இருக்கும். செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் இருப்பதால் செயல்திறன் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருந்த தடைகள் விலகி முன்னேற்றம் காணப்படும் நாள். புதிய முதலீடுகளுக்கு இது நல்ல நாளாக அமையும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கும். சமுதாயத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். மூத்தவர்களின் ஆசை உங்களுக்கு கிடைக்கும். இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட மேலும் சிறப்பு சேரும். என் அருமை மகர ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் இன்று நீங்கள் சற்று நிதானத்துடன் செயல்படுவது நன்மையை சேர்க்கும். ஒரு முக்கிய முடிவை எடுப்பதற்கு முன் 1க்கு 2 முறை யோசித்து செய்ய வேண்டும். புதிய முயற்சிகளை இறங்கும்போது அதை நீங்கள் நல்ல முறையில் ஆராய்ந்து செய்வது மிகவும் அவசியம். உங்கள் சந்திராசிரமத்தின் பாதிப்பை குறைக்க தேவையான அளவுக்கு நீர் ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு மூச்சு பயிற்சி செய்வதன் மூலம் சந்திராசிரமத்தின் பாதிப்பை கண்டிப்பாக குறைக்க முடியும், தவிர்க்க முடியும். தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிட வேண்டாம். என்று வேலையில் கவனச்சிதறல் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். வண்டி ஓட்டும்போது நிதானமாக அவசியம். உணவு பழக்க வழக்கங்களில் சற்று கட்டுப்பாடு தேவை. திடீர் பண வரவுக்கு வாய்ப்புகள் உள்ளது. உங்கள் மனைவியின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது சிறப்பை சேர்க்கும். கால பைரவர் வழிபாடு இன்று உங்களுக்கு மேலும் சிறப்பை அதிகரிக்கும். என் அருமை கும்ப ராசி அன்பர்களே, இன்று எல்லா விஷயத்திலும் தைரியத்துடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் வருவது மிகவும் விசேஷமான ஒரு அமைப்பு. கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். இந்த நாள் உத்தியோகத்தில் சற்று நிதானம் தேவை. எதிர்பாராத உதவிகள் சற்று தாமதமாக கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. விடாமுயற்சியால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இரகசிய எதிரிகளால் இருந்து தொல்லைகள் நீங்கும்.
இன்று நீங்கள் அம்மனை வழிபடுவது மேலும் உங்களுக்கு மன வலிமையை சேர்த்து நல்ல பொருளாதார அமைப்பை உண்டாக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நேயர்களுக்காக 2026 முழு நீள ராசி பலன், எல்லா ராசிக்கும் ராசி பலன் போட்டிருக்கோம். பார்த்து பயனடைங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லோரோடையும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இது உங்களுடைய சேனல், ப்ளீஸ் ப்ரொமோட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.